வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 11th இயர் என்டரிங் இன்டு த 12th இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டட் 11 years ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் விசஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஊக்கம் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஊக்கம் முக்கியமோ அதே அளவுக்கு அந்த விஷயத்துல ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு உறுதி, பெர்சிஸ்டன்ஸ், பெர்செவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மோட்டிவேஷன் பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நம்ம கனா அப்படின்ற படத்துல சொல்லுவாங்க, ஸோ ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடம் பிடிக்கிறது யார்கிட்ட அடம் பிடிக்கணும்? உங்ககிட்ட அடம் பிடிக்கணும். நீங்க டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ப்ராமிஸ், கிவ் டு யுவர் செல்ஃப். நான் இப்படி ஆயிடுவேன், இதெல்லாம் செஞ்சிருவேன், நான் இதை பாஸ் பண்ணிடுவேன், இதுல ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒர்க் ஃபார் இட், அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. அப்ப நீங்க யார்கிட்ட அடம் பிடிக்கணும்? உங்ககிட்ட தான் அடம் பிடிக்கும். நான் இதை செய்யணும்னா செய்யணும், நோ டோன்ட் டிஸ்ட்ராக்ட், இங்க போகாது, இதை செய்யாதீங்க, இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை செய்யுங்க அப்படிங்கிற அந்த அடம் பிடிக்கிறது யார்கிட்ட இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கட்டும். மற்றவங்கிட்ட அடம் பிடிக்கிறதுல அடுத்து நம்ம ஜெயிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வில், there is a difference between wishing and willing. வில்லிங்க்கும் விஷிங்க்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நமக்கு வில் பிளஸ் டிசைர் இஸ் டெட் அண்ட் ரேர்லி காம்பினேஷன். நமக்கு வில்லும் டிசைரும் கண்டிப்பா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் டிசையர், எவ்வளோ டீப்பா நீங்க இன்டென்சிட்டியா அந்த டிசைரை நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெலாசிட்டி ஆஃப் விக்டரி, நீங்க விக்டரியை அவ்வளோ வெலாசிட்டியோட ரீச் பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு ஆட்டோ சஜஷன் யூஸ் பண்ணி மைண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.